ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு சமி கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சோயா சங்க்ஸ் வச்சு சில்லி செய்ய போகிறோம். நம்ம அதுக்கு நான் சோயா வேக வச்சுருக்கிறேன். உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். இந்த பதத்துக்கு இருக்கணும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனும், அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூனும், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனும் போடுவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம உப்பு போடணும். உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போடணும். 65 மசாலா இருக்கும்ல, சிக்கன் 65 மசாலா, அதுவும் ஒரு ஸ்பூன் 1 ஸ்பூன் போடணும். போட்டு நல்லா ஸ்பூன்லேயே கிளறி விடணும். நம்மளுக்கு புளிப்புத்தன்மை தேவைன்னா லெமன் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஊற்றலை. ஸ்பூனில் ஒரு 2 கிளறி விட்டு குலுக்கணும். இப்படி குலுக்கணும்னா ஒவ்வொன்றும் பாலாக உருண்டு வரணும். அப்போ தான் எல்லா மசாலுமே அதில் ஒட்டும். அப்படி உருண்டு வருது பார்த்தீங்களா? இப்படி உருண்டு வரணும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். நான் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சட்டியை வச்சு பொரித்து எடுக்க வேண்டியதுதான். ஒவ்வொன்றா உதுத்து விடணும். உதுத்து விட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுத்து பார்த்தோம்னா அப்படி தனித்தனியாக வரணும். உடனே கரண்டி விடக்கூடாது. அந்த மசாலாலாம் கரண்டியில் ஒட்டிக்கும். எண்ணெயை ஊற்றி இதை மட்டும் அப்படியே எண்ணெயில் போட்டு விட்டுறணும். பாலாக இருக்குது பாருங்கள். இது நல்லாயிருக்கும். ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, லெமன் ரைஸ்க்கு, இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச விட்டியும் போடுங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா நீங்கள் கிளறி விடுங்க. நல்லா பொறுன்னு சூப்பராக வெந்திருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் உள்ளதை வச்சே செஞ்சிடலாம் நம்ம. அவ்வளோதான், புரிஞ்சிருச்சு. இதை ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு பொரித்து இது மேலே தூவி விட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். நல்லாயிருக்கும். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.